தாத்தா வந்து வீட்டுக்கு வராரு. காவேரி வீட்டுக்கு. இங்க காவேரியும், விஜயும் பார்த்து தாத்தாவ அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே காவேரி பார்த்து "நல்லா இருக்கியாம்மா?" அப்படின்னு சொல்றாரு. "நல்லா இருக்கேன் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்க போறாங்க. "நீ நல்லா இருக்கணும் கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு "வேணாம்மா கீழலாம் விழக்கூடாது இந்த டைம்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாரு. "எங்கே போயிட்டான் என் பேரன்?" அப்படின்னோனே, தாத்தா அப்படி சொல்லிட்டு ஓடி விஜய் வந்து கட்டிப்பிடிக்க வராரு. "தள்ளி நில்லுடா, என் பக்கத்துல கூட வராதடா" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு "ஏன் தாத்தா?" அப்படின்றாங்க. "பின்ன என்னடா என்னை விட்டுட்டு வந்துட்டல்ல, இந்த தாத்தா விட்டுட்டு வர உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இல்லல்ல? நீ இங்கே தானே இருக்க, தாத்தா வந்து பார்க்கணும்னு உனக்கு என்ன தோணலல்ல?" அப்படின்றாரு. "தாத்தா ஏன் தாத்தா இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் உங்களை விட்டுட்டு ஏன் தாத்தா வரப்போகிறேன்? சொத்தெல்லாம் வேணான்னு சொல்லி தானே தாத்தா வந்துட்டேன். காவேரி தான் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே தாத்தா, நான் என்ன தாத்தா பண்ண முடியும்?" அப்படின்னு. "அதுக்காக என்னை விட்டுட்டு வந்துடுவியா நீ? அந்தளவு பெரிய மனுஷன் ஆகிட்டியா நீ? நீ வந்து ஒரு அப்பன் ஆக போகிற, அந்த வழி இனிமேல் தாண்டா உனக்கு புரியும்" அப்படின்றாங்க. அது கேட்டு "தாத்தா அப்படிலாம் பேசாத தாத்தா" அப்படின்னோடனே, "நான் அப்படி தாண்டா பேசுவேன்" அப்படின்றாங்க. "தாத்தா ப்ளீஸ் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வராங்க. "நீ என்கிட்ட பேசாத காவேரி, இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கிறத என்கிட்ட சொல்லவே சொல்லலைல்ல, அந்த அளவுக்கு நான் யாரோ மாதிரி ஆயிட்டேன்ல, உனக்கு நான் சொன்னால் சந்தோஷப்பட்டுருவேன்ல, அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணேன். ஐயா அப்படிலாம் நினைக்காதீங்க ஐயா, எங்ககிட்டயே கூட சொல்லலை. நீ அமைதியாக இரு சாரதா, நீ இந்த விஷயத்தை தலையிலே தராது, என் பேத்திக்கும் எனக்கும் சண்டை வந்தே தீரும், அதை நீ தடுக்கவே முடியாது" அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க சாரதா. ஐயோ அப்படி சொல்லிட்டு "தாத்தா ப்ளீஸ் தாத்தா என்னை மன்னிக்க மாட்டிங்களா?" அப்படின்னோடனே, "நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நீ சீக்கிரமாக பேரனையோ பேத்தியோ சீக்கிரம் பெற்றுக்கொடு, அப்போ தான் உன்னை மன்னிப்பேன்" அப்படின்றாரு. அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே. அடுத்து வந்து எங்கள் தாத்தா சொல்கிறாரு, "இங்கே பாரு விஜய், அந்த வீடு சொத்து எதுவுமே நீ வேணான்னு சொல்லிட்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அது யாருக்கும் சொந்தம் இல்லாத சொத்து இல்லைப்பா, உன் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்து, அது உங்கள் அப்பாவோடதுப்பா, அது உனக்கு மட்டும்தான் சேர முடியும், வேறு யாருக்காவது நீ கொடுத்தியனாலும் உன் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாதுப்பா, அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு, உனக்கு வேணான்னா விட்டு, என் கொள்ளு பேரனுக்கோ பேத்திக்கோ நான் கொடுத்துட்டு போகிறேன், அதுக்காக எல்லாருக்கும் தூக்கி அனாமத்தை என்னால் கொடுக்க முடியாதுப்பா." "இல்லை தாத்தா, நான் தான் சொன்னேன்ல, ராகினிக்கோ இல்லை வந்து அவங்களுக்கோ கொடுத்துருங்க, அது உங்கள் இஷ்டம் தாத்தா, நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ அது என் இஷ்டம் தானே, அதனால் நான் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்கிறேன், அதுக்காக அந்த விஷயத்தில் நீ தலையிடக்கூடாது" அப்படின்றாரு. "சரிங்க தாத்தா, உங்கள் இஷ்டம். இங்கே பாரு சாரதா, உனக்காக மட்டும் கிடையாது, உன் குடும்பத்துக்காகவும் காவேரிக்காகவும் என் பேரன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டான், ஆனால் அவன் வந்து இப்படிலாம் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, இப்போவாது அவனை புரிஞ்சுக்கிட்டேலம்மா" அப்படின்னோடனே, "புரிஞ்சுக்கினப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "சாரி ஐயா, என்ன பண்ணுறது, கால விஷயத்தில் நான் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இப்போ தான் புரியுது, தம்பி தங்க கம்பின்னு சொல்லிட்டு" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து, "பாத்தியாடா உன் மாமியாரை உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இதுக்கப்புறமாவும் காவேரி விஜய் இங்கே இருக்கிறது எனக்கு செட் ஆகலை, அதனால் வாங்கப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம்" அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே, விஜய் வந்து யோசிக்கிறார். "என்ன தாத்தா மறுபடியும் இப்படிலாம் பண்ணுறீங்க, இப்போ தான் இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தீங்க, மறுபடியும் என்ன தாத்தா உங்களுக்கு ஆச்சு?" அப்படின்னோடனே, "என்னால் முடியலடா, ஒன்றை விட்டு என்னால் இருக்க முடியலடா, அதனால் தயவுசெய்து கிளம்பிடலாம்டா, சொன்னால் கேளுடா, நான் வந்து பேசுகிறேன்டா பாட்டிக்கிட்ட, பாட்டி இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் எதுவுமே சொல்ல மாட்டா, நீங்கள் 2 பேரும் அங்கே வந்து இருங்கப்பா, அதான்ப்பா நம்மளுக்கு கௌரவம், சொன்னால் கேளுங்க, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது நல்ல விஷயம் தான், எல்லாம் நல்லா தான் பார்த்துப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நீ உன்னை காயப்படுத்திட்டாங்க வீட்டில் பாட்டி, நான் அதுவும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி நிலைமையில் காவேரி நீ வீட்டில் இருந்தால் நாங்களே எவ்வளோ சந்தோஷப்படுவோம், இந்த தாத்தாக்கா அந்த சந்தோஷத்தை கூட நீ கொடுக்கக்கூடாதா?" அப்படின்னோடனே அப்படியே வந்து அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு விஜய். என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், "இந்த தாத்தா உனக்கு வேணுமா வேணாமா விஜய் காவேரி 2 பேருமே சொல்லுங்கள்" அப்படின்னோம். "தாத்தா வேணும் தாத்தா, அப்போ இந்த தாத்தா வேணும்னா நீங்கள் அங்கே வந்து தான் ஆகணும், இதுதான் என்னோட முடிவு" அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. "தாத்தா என்ன தாத்தா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, கொஞ்சம் புரிஞ்சுங்க தாத்தா" அப்படின்னோடனே, "அப்போ நீ வரமாட்டே அவ்வளோதானே விஜய்" அப்படின்னு கோச்சிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. காவேரி